ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 1 kg எடுத்திருந்தா 1 எக் போட்டுக்கலாம். இதுக்கு 1/2 எக் போதும். எக் ஆட் பண்ணிட்டு 1/2 லெமன் ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. வானலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போது பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். வானலில் 1 டேபிள்ஸ்பூன் முழு தனியா, பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2, மிளகு 2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. இப்போ வானலில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நான் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுறப்ப கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நான் ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பெப்பர் சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் பாதி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவும் சிக்கனும் ஜெல் ஆகிறதுக்காக லைட்டாக 2 தடவை தண்ணி தெளித்து விடுங்க. தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆன உடனே நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.